ஈரோடு மாவட்டம் வெள்ளோட்டில் 1.5 வயது ஆண் குழந்தையும் தாயும் உயிரிழந்த விவகாரத்தில் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்பட்ட நிலையில் போலீஸ் விசாரணையில் தற்பொழுது அந்த கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதாசிவம். சதாசிவம், வணக்கம். இந்த வழக்கின் விசாரணையில் இந்த திடீர் திருப்பத்தின் பின்னணி என்னென்ன தகவல்கள் அந்த கணவர் கவின் பிரசாத் கிட்ட இருந்து வெளியே வந்திருக்கு? விரிவான தகவல்கள். வணக்கம். அதாவது இந்த சம்பவத்தின் தொடர்பாக பின்னணி பார்த்தோம்னால், அதாவது ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு காந்தி நகர் பகுதியை சேர்ந்தவர் கவின்குமார் அமராவதி தம்பதியினர். இவர்களுக்கு 1.5 வயதில் ஆதிரன் என்பவர் மகன் உள்ளனர். இவர் இதில் கவின்குமார் பெருந்துறையில் உள்ள தனியார் பனியன் கம்பெனியில் வேலை செய்து வரும் நிலையில் நேற்று முன்தினம் வழக்கம் போல இரவு வீடு திரும்பினார். பின்னர் அதிகாலை தண்ணீர் குடிப்பதற்காக சமையல் அறைக்கு சென்ற போது அங்கு அமராவதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் குழந்தை தொட்டிலில் உயிரிழந்த நிலையில் இருப்பது குறித்தும் வெள்ளோடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தன் பேரில் வெள்ளோடு போலீசார் உயிரிழந்த இருவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே அதாவது தனது மகள் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக கூறி உயிரிழந்த அமராவதியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது இந்த விசாரணை பொறுத்தவரை, அதாவது இருவர் உயிரிழந்த சம்பவம், அதே போல திருமணம் ஆகி 7 வருடங்களுக்கு குறைவாக இயற்கைக்கு மாறாக இந்த மரணம் நிகழ்ந்திருப்பதால் இந்த வழக்கை பெருந்துறை டிஎஸ்பி விசாரணை நடத்தி வருகிறார். இதே போன்று ஈரோடு வருவாய் கோட்டாட்சியரும் விசாரணை நடத்தி வருகிறார். தொடர்ந்து விசாரணையில் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் டிஎஸ்பி கோகுலேஷ் விசாரணை நடத்திய போதில் அதாவது பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் தெரிவிக்கையில் சாவில் சந்தேகம் இருப்பது உறுதி செய்யப்பட்டதாகவும், அதே போன்று இருவரும் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதன் பேரிலே சந்தேகத்துக்குரிய வகையில் கணவர் கவின்குமார் என்கிற கவின் பிரசாத்திடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது தான் முதல் கட்டமாக தான் இருவரையும் கொலை செய்ததாக கணவர் கவின்குமார் தற்போது போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார். தொடர்ந்து போலீசின் விசாரணை முடிவில் எதற்காக கவின்குமார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார், தொடர்ந்து இதற்கான என்ன காரணம் என்பது குறித்து போலீசார் விசாரணையில் தெரிய வரும். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.